கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 மற்றும் லூக்கா 11:9 கூறப்பட்டுள்ள வார்த்தையை நம் சுய விருப்பத்திற்கிணங்க பயன்படுத்தி வருகிறோம். மேலும் யோவான் எழுதின சுவிசேஷம் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று உரைக்கிறது. நம் சந்தோஷத்தின் நிறைவு எதில் உள்ளது? செல்வ செழிப்பிலா, உயர்ந்த பதவியிலா, பிள்ளை செல்வங்களிலா, ஆரோக்கியமான வாழ்விலா, பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்து தரும் சமாதானத்தில். தமிழ் மொழியில் கேளுங்கள் என்ற பதம் இரு பொருள்களில் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று ஆஸ்க், மற்றொன்று லிசன். ஏசாயா 55:3 என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளை, ஆலோசனைகளை நிறைவேற்ற, நிலைத்திருக்க நம் சுய பலத்தால் முடியாது. எனவே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன்.